Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது Paradise Lost book 9ல ஆறாவது வீடியோ. இதுவரைக்கும் நம்ம 5 வீடியோ போட்டுருக்கோம். இது ஆறாவது வீடியோ. இந்த வீடியோல லைன்ஸ் 613 613ல இருந்து 732 732 லைன்ஸ் வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னொரு ஒரு 3-4 வீடியோ போட்டால் இந்த Paradise Lost முடிச்சிடும். ஒரு 2 or 3 days நான் முடிச்சிடறேன். Now we see. So talked the spirited sly snake, and Eve, yet more amazed and wary, thus replied. So talked. இது மாதிரி பேசுச்சு. எது 5வது வீடியோல கடைசியாக எது பேசுச்சு? சாட்டன், அந்த சர்பன்ட்டுக்குள்ள இருக்கிற சாட்டன் பேசுச்சு. So talked, இதை போல் பேசிய the spirited sly snake. The spirited, எப்படியாவது ஸ்பிரிட் அப்படின்னா ஒரு உற்சாகம், ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற ஆர்வமும் ஆவேசமும் உற்சாகமும் உடையவங்களை தான் ஸ்பிரிட்டட் அப்படிம்பாங்க. We must have that spirit. We must have that spirit to work. அது அந்த ஸ்பிரிட் இருக்கணும், அந்த வேகம் இருக்கணும். அது மாதிரி the spirited sly snake, the spirited cunning snake, அந்த நயவஞ்சகமான அந்த ஸ்னேக் இவ்வாறு பேசியது. and Eve, ஏவாள், yet more amazed. இப்படி அது பேசுனதை பார்த்த உடனே ஒரு பாம்பு பேசி பார்த்ததே இல்லை. அப்ப பாம்பு பேசும் மனுஷன் மாதிரி அது பேசின உடனே ஏவாள் amazed, ஆச்சரியத்தோட பார்க்கிறாள். சர்ப்ரைஸ், ஆச்சரியமாக பார்க்கிறாள். unwary, thus replied. unwary, thus இவ்வாறு replied, பதில் சொல்லுகிறாள். unwary, unwittingly. wit அப்படின்னா இன்டெலிஜென்ட், unwit அப்படின்னா இன்டெலிஜென்ட் இல்லாம புத்திசாலித்தனமே இல்லை. என்னடா ஓ, இந்த சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஓ பாம்பு பேசுது, ஒரு unwittingly she replied. என்ன சொல்ல பாருங்க, serpent, ஓ பாம்பே, thy overpricing leaves in doubt. thy overpricing, நீ இந்த அதிகமா புகழ்ற பாரு. எதை பத்தி புகழ்ந்துச்சு? இந்த ஃப்ரூட். நான் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா எனக்கு இப்படி எல்லாம் மாறுச்சுன்னு சொன்னியா? ஸோ நீ அந்த பழத்தை பற்றி ஓவர் பிரைசிங், நீ அதிகமாக பேசினது லீவ்ஸ் இன் டவுட், எனக்கு சில சந்தேகங்களை எழுப்புது. எப்படி ஒரு பழம் சாப்பிட்டா இப்படி எல்லாம் மாறுமா என்கின்ற சந்தேகத்தை எனக்கு எழுப்புது. சர்பன்ட், யுவர் ஓவர் பிரைசிங் லீவ்ஸ் இன் டவுட். யுவர் ஓவர் பிரைசிங் ஆஃப் த ஃப்ரூட் லீவ்ஸ் மீ certain doubt, எனக்கு சில சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. the virtue of that fruit, அந்த பழத்தினுடைய குணாதிசயங்கள் in you first proved, உனக்குள்ள இவ்வாறு நிரூபித்திருக்கிறது. அதாவது அந்த பழத்தினுடைய குணாதிசயம் என்ன என்பதை உன் மூலமாக அந்த அந்த மரம் அல்லது அந்த பழம் நிரூபித்திருக்கிறது. ஆக அந்த பழத்தை சாப்பிட்டா பேச முடியும் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சிருக்க, ஏன்னா நீ பேசுற. So the virtue of that fruit in you, in thee, you, in you first proved, முதல்ல நிரூபிச்சிருச்சு. But say, ஆனால் say, எனக்கு சொல்லு, tell me where grows the tree, where that tree grows. அந்த மரம் எங்க முளைச்சிருக்கு, எங்க வளர்ந்திருக்கு, அந்த மரம் எங்கே இருக்கு என்று எனக்கு சொல்லு. tell me. But say where grows the tree, where the tree grows, please tell me. From hence, how far? From hence, இங்கிருந்து how far, எவ்வளவு தொலைவில் இருந்து இருக்கு அந்த மரம் இருக்கிறது என்று எனக்கு சொல்லு என்று கேட்கிறாள். For many are the trees of God that grow in paradise. In paradise means in this garden of Eden. இந்த தோட்டத்தில், கார்டன் தோட்டத்தில், இந்த பாரடைஸ்னு சொல்றது இந்த இடத்துல கார்டன் ஆஃப் ஏடன்ல many are the trees of God, கடவுளின் பல மரங்கள் that grow in paradise. இந்த கார்டன் ஆஃப் ஏடன் என்கின்ற இந்த பாரடைஸ்ல கடவுளினால் படைக்கப்பட்ட பல மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. For many are the trees of God that grow in paradise, and various, பல நிறைய மரங்கள், பல மரங்கள் வளர்ந்திருக்கு. Yet unknown, ஆனா yet
they are still unknown. இன்னும் அந்த மரங்களில் பல தெரியாமலே இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பேரடைஸில் இருக்காங்க, அப்படியே போய் அந்த காலையில் எழுந்திரிச்சு அப்படி வந்து அந்த ப்ரூன் பண்ணுறது, வெட்டி விடுறது, அந்த கொடிகளை மேலே ஏற்றி விடுறது, இப்படி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அப்புறம் போயிடுவாங்க, அவ்வளோதான். ஒன்றும் அப்படியே போய் அந்த என்னென்ன மரங்கள்லாம் இருக்குன்னா இவங்க ஒன்றும் பார்க்கல. அதனால கடவுள் படைத்த மரங்கள் இங்கே இந்த கார்டன் ஆஃப் ஏடன், இந்த பேரடைஸில் நிறைய இருக்கு. அதில் நிறைய மரங்கள், கடவுள் படைத்த நிறைய மரங்கள் அன்னோன், எனக்கு தெரியாது. அண்ட் வேரியஸ் எட் அன்னோன், ஸ்டில் தேர் ஆல் அன்னோன் டு மீ, அன்னோன் டு அஸ், எங்களுக்கு. டு அஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் ஆடம், எங்களுக்கு அதில் நிறைய மரங்கள் என்ன செய்யுதுன்னே தெரியாது. இன் சச் abundance, abundanceனா plenty, in such plenty lies our choice. Our choice as leaves a greater store of fruit untouched. பல மரங்களை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. in such abundant lies, நிறைய அந்த மாதிரி மரங்கள் இருக்கு. our choice as leaves a greater store of fruit. அந்த மரங்கள் எல்லாம் அவ்வளவு ஃப்ரூட், எல்லா மரங்கள்லையும் நிறைய ஃப்ரூட் இருக்கு. a greater store of fruit untouched, தொடாமல், untouched by us, எங்களால் தொடாமல். அதாவது இவங்க என்ன எல்லா மரத்தில் இருக்க ஃப்ரூட் எல்லாத்தையுமே சாப்பிட முடியும்? அப்போ நாங்கள் தொடாத பல மரங்கள்ல பல ஃப்ரூட்ஸ், பழங்கள் நாங்கள் தொடாமல் அவ்வளோ இங்கே கிடக்கு. அதனால நீ சொல்ற இந்த மரம் இது எங்க இருக்கு, ரொம்ப தூரத்தில் இருக்கா என்று கேட்கிறார். as leaves a greater store of fruit untouched by us, still hanging incorruptibly till men grow up to their provision and more help to disburden nature of her birth. அதாவது மனித இனம் வளருவதற்கு, இந்த மனித இனம் வளர்ந்து 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 மனுஷ இனமே வளர்ந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய மரங்கள் அவ்வளோ பழங்களை தருகிறது. இன்கரப்டிபிள், பயன்படுத்தப்படாமல், இன்னும் அந்த பழங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படாமல் அந்த மரங்களையே அப்படியே இருக்கு. in such abundance lies our choice as leaves a greater store of fruit untouched by us, still hanging, இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த பழங்கள் எல்லாம் இன்னும் தொங்கிக் கொண்டே இருக்கின்றன. இன்கரப்டிபிள், அது யாரும் பறிக்காமல் அந்த கரப்டிபிள், கரப்ஷன் அப்படின்னா பயன்படுத்துறது, அதை யாரும் மனிதர்கள் பயன்படுத்தாம அப்படியே இருக்கு. till men grow up to their provision, மனிதர்களுடைய தேவை வளர வளர வளர, மனுஷனுடைய தேவை எவ்வளவு வளர்ந்தாலும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு abundance, நிறைய அந்த பழங்கள் இருக்கு. நாங்க எல்லா பழங்களையும் தொட்டது கூட கிடையாது. grow up to their provision and more hands, பல கைகள். அப்போ இந்த மனித இனம் வளர்ந்து 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 இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து எவ்வளோ சாப்பிட்றோம்? அப்புறம் 20 பேர், 5000 பேர், 10 லட்சம் பேர், 1 லட்சம் பேர், 2 கோடி பேர், 10 கோடி பேர்னு வரும்போது அவ்வளோ மனிதர்களும் அப்போ இந்த மரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அண்ட் மோர் டு their provision and more help to disburden, சுமையை குறைக்கும். பர்டன சுமை, டிஸ்பர்டன் என்றால் சுமையை குறைப்பது. இந்த மரங்களில் அந்த பழங்களெல்லாம் அப்படியே பழுத்து தொங்குது. நாங்கள் 2 பேரும் நிறைய மரங்கள்ல இருக்க பழத்தை பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த கரங்கள் அதிகமாக ஹேண்ட்ஸ் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம்? மனிதர்கள் அதிகமாக அவங்க எல்லாம் இந்த பழங்களை சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு நிறைய பழங்கள் இருக்கு. அந்த ஹேண்ட்ஸ், நிறைய கரங்கள், கைகள், help to disburden nature, இந்த இயற்கையினுடைய சுமையை குறைக்கும். பல மனிதர்கள் தோன்றிவிட்டால் அவர்கள் இந்த மரங்களிலே இருக்கின்ற இந்த பழங்களை பறிச்சிருவாங்க. அப்ப மரங்களினுடைய சுமை, அந்த மரத்துல தான் பழம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு சுமை தானே. நீங்க இந்த பழத்தெல்லாம் பறிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த மரத்தினுடைய சுமை குறைஞ்சு போயிடும். டு disburden nature of her பர்த்னா ஹெவி லோட். இந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஹெவி லோடானது நிறைய கரங்கள், நிறைய கைகள் வந்து, நிறைய மனிதர்கள் வந்து பறித்தாங்கன்னா அப்பதான் குறையும். அவ்வளோ பழம் இருக்கு அப்படின்னு சொல்றா. டு ஹூம், அப்படி சொன்ன அவளுக்கு. டு ஹூம், டு ஈவ் யுவர் thy
ஒய்லி ஆடர். ஒய்லி அப்படின்னா இன்டெலிஜென்ட், புத்திசாலித்தனமான. ஆடர், ஆடர்னா ஸ்பிரிட், ஐம் சாரி த சர்பன்ட், அந்த புத்திசாலித்தனமான அந்த சர்பன்ட் டு ஹூம் அவளுக்கு, அந்த ஏவாளுக்கு, பிளித், பிளித்னா பேரின்பம், அண்ட் கிளாட், கிளாட்னா சந்தோஷம். இப்போ சர்பண்ட்டுக்கு தெரிஞ்சு ஆஹா மாட்டிக்கிட்டாடா. ஏன்னா இப்ப கேட்குறான், எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலையே, காட்டு, என்னை அழைச்சிட்டு போறியா, எவ்வளவு தூரம், ரொம்ப தூரம் இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெயிச்சிட்டான். அதனால இப்போ அந்த பாம்புக்கு பயங்கரமான சந்தோஷம். பிளித் அண்ட் கிளாட், பேரின்பமும் மகிழ்ச்சியிலும் அந்த புத்திசாலித்தனமா த கிளவர் சர்பண்ட் ஸ்பீக்ஸ் டு ஹர். இப்போ அவகிட்ட இப்போ அது பேசுது. எம்ப்ரஸ், எம்பரர், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏவாளுக்கு ஹை சூப்பர்லேட்டிவ், அதிகமான உயர்ந்த வார்த்தைகளை தான் போட்டு பேசலாம். எம்ப்ரஸ், எம்ப்ரஸ்னா எம்பரர், சக்கரவர்த்தியினுடைய மனைவி எம்ப்ரஸ். ஓ சக்கரவர்த்தினியே, சக்கரவர்த்தி ஆஃப் திஸ் ஏரியா, ஆஃப் திஸ் கார்டன் ஆஃப் ஏடன், இந்த ஏடன் தோட்டத்தினுடைய சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடிய ஏவாளே, எம்ப்ரஸ், the way is ready, the way is ready. நீங்க வர்றீங்கன்னா பாதை தயார். the way is ready and not long, and it is not very long. அது ரொம்ப தூரம்லாம் இல்ல, பக்கத்துல தான் இருக்கு, நான் அழைச்சிட்டு போறேன். and not long, beyond a row of myrtles, it is there beyond a row of myrtle. மிர்ட்டில்ங்கிறது ஒரு வகையான செடி. அந்த மிர்ட்டில் செடி இந்த ரோவம் வளர்ந்துருக்கு பாருங்க, அதுக்கு அப்பால அங்கதான் இருக்கு. beyond a row of myrtles on a flat, சமதரையாக. இந்த மிர்ட்டில் என்கின்ற செடி வரிசையா வளர்ந்திருக்கிற அதுக்கு தாண்டி ஒரு பிளாட், ஒரு சமதளமான சர்பேஸ் இருக்கு பாருங்க, அங்க ஃபாஸ்ட் பை எ ஃபவுண்டன், ஃபவுண்டன்னா ஒரு நீரூட்டு. அந்த ஒரு மிர்ட்டில் என்கின்ற ஒரு ரோ ஆஃப் ட்ரீஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு சமதளமான இடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல எ ஃபவுண்டன், ஃபாஸ்ட் பை எ ஃபவுண்டன் அப்படின்னா நியர் எ ஃபவுண்டன், ஒரு நீரூட்டின் அருகாமையில் தி ஸ்மால் திக்கஸ்ட் பாஸ்ட், பாஸ்ட்னா பியாண்ட், பியாண்ட் ஒன் ஸ்மால் திக்கஸ்ட், திக்கஸ்ட்னா புதர்னர், புதர். அப்போ இந்த நீரூற்றுக்கு அப்பால் ஒரு சின்ன புதர் இருக்கு, அங்கதான் ப்ளோவிங் மிர் அண்ட் பாம், அங்கதான் நறுமணத்தை கொடுக்கக்கூடிய மிர் என்கின்ற ஒரு தாவரமும், பாம் அதுவும் ஒரு விதமான டைகர் பாம் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மருத்துவ குணங்களை உடைய அந்த செடி, அதுவும் அங்க இருக்கு. இஃப் thou accept, thouனா you, if you accept, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இப்பயே நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். if thou accept my conduct, my conduct, I can lead you there, நான் உங்களை அங்கே அழைத்து செல்கிறேன். I can bring you thither soon, ரொம்ப சீக்கிரமே அந்த இடத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே இப்போ ஏவாள் சொல்கிறார், lead them said Eve, அப்படின்னா நாங்க அழைச்சிட்டு போ என்று சொல்கிறாள். he leading, இப்போ அவன் அவளை அழைத்து செல்கிறான். swiftly, quickly, ஆஹா சிக்கிக்கிறான், இனிமே போட்டலாம் அப்படின்னு அவனுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது என்பதற்காக ஸ்விஃப்ட்லி, வெகு வேகமாக, ரோல்டு இன் டேங்கிள்ஸ், டேங்கிள்ஸ்னா காயில்ஸ். இப்போ அது தன்னுடைய அந்த வால் பகுதி அப்படியே சுத்தி 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 வச்சு தானே மேல வந்து அதனுடைய தலையை மாத்திரம் வச்சிருந்துச்சு. இப்போ கிடுகிடுன்னு அந்த காயில்ஸ் எல்லாம் அப்படி எடுக்குது. அண்ட் மேட் இன்ட்ரிகேட் சீன் ஸ்ட்ரைட். இப்போ அது என்ன பண்ணுதுன்னா அந்த காயிலா இருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து ஸ்ட்ரைட் ஆக்கிக்கிச்சு. Swiftly rolled in tangles. In tangles means in his coils and made intricate seem straight. அந்த வளைவாக இருந்த காயில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி எல்லாம் ஸ்ட்ரைட் ஆக்கி to mischief swift. இப்போ he has decided to play a mischief swift. Swiftனா quick, வேகமாக ஒரு mischief play பண்ண போகுது. mischief அப்படின்னா இந்த இடத்துல குறும்பு பண்ண போகுதுன்னு அர்த்தம் இல்லை.
அது தன்னுடைய அந்த நயவஞ்சக திட்டத்தை விரைவாக நிறைவேற்றப் போகிறது. ஹோப் எலிவேட்ஸ். இப்போ அந்த பாம்பினுடைய உள்ளத்துக்குள்ள, அந்த சர்பண்டினுடைய உள்ளத்துக்குள்ள நம்பிக்கை எலிவேட்ஸ், உயருகிறது. நாம வெற்றி அடைஞ்சிடலாம், ஏவாள இந்த ஆடம் அண்ட் ஈவை கவிழ்த்தரலாம் என்கின்ற நம்பிக்கை உயர்ந்துருச்சு. அண்ட் ஜாய் பிரைட்டன்ஸ் ஹிஸ் ஐஸ். அந்த பாம்பினுடைய கண்கள்ல ஜாய், மகிழ்ச்சி பிரகாசமாக தெரிகிறது. as whence a wandering fire, as whence a wandering fire. wandering என்றால் அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னா ஒரு illusion, a fire of illusion, ஒரு மாயை, அப்படியே ஒரு நெருப்பினுடைய மாயை. wandering fire, compact of unctuous vapor. compact அப்படின்னா caused. அந்த ஒரு illusory fire இருக்கு இல்லையா, அந்த மாயையான நெருப்பானது கம்பேக்ட் அப்படின்னா காஸ்ட், உருவாக்குகிறது. எதை உருவாக்குகிறது? அன்பிளசன்ட்லி, அதாவது அன்டஸ். அன்டஸ் அப்படின்னா அன்ஹோலி அப்படின்னு அர்த்தம், புனிதமற்ற. அதாவது இதெல்லாம் எப்படின்னா, இப்போ வந்து இது எல்லாமே அந்த சினிமாவெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, ஒரு பேய் வருது, ஒரு பிசாசு, அந்த பிசாசு ஜெயிச்சோடனே அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு புகை மண்டலம் வருது, அப்படியே ஒரு மாயையான ஒரு நெருப்பு அங்கே எரியுது அப்படி சொல்றாங்கல்ல, அது மாதிரி இப்போ அந்த இடத்துல தோணும். ஏன்னா இது ஜெயிச்சிருச்சு, ஜெயிச்ச உடனே அந்த இடம் அப்படி ஆகுதுன்றோம். ஸோ வாண்டரிங் ஃபயர், கம்பேக்ட். கம்பேக்ட்னா காஸ்டு, காஸ்டு அன்சுவஸ் வேப்பர் அப்படின்னா அன்ஹோலி வேப்பர், ஒரு புனிதமற்ற வேப்பர், ஆவியை அங்கே உருவாக்குகிறது. which the night condenses. the night, இரவு நேரத்தில் அந்த நெருப்பானது அப்படியே கண்டன்ஸ் ஆகும், சுருங்கிடும். condenses and the cold environs round. இப்போ அப்படி, அதாவது இரவு நேரத்தில் சுருங்கி விடுகின்ற அந்த அன்ஹோலி வேப்பர், ஒரு புனிதமற்ற ஆவி அங்கே உருவாகும். and the cold environs round, அதை சுற்றி, and roundனா அதை சுற்றிலும், அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு cold environ, ஒரு குளுமையான என்விரான்மெண்ட் தோணுது. இப்ப ஜெயிச்சிருச்சு. நீங்க அந்த சாட்டன் முதலே பார்த்தோம், சாட்டன் நரகத்துல இருக்கு, ஹெல்லில் இருக்கு. ஹெல் அப்படின்னாக்கா அது உள்ளத்துக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நெருப்புல தான் இருக்கு. அந்த நெருப்புல எரிந்து கொண்டிருந்த அதுக்கு இந்த சந்தர்ப்பம், இந்த ஜாய், இந்த மகிழ்ச்சி, அவளே வந்து என்னை அழைச்சிட்டு போன்னு சொன்ன உடனே இப்போ அங்க ஒரு கோல்டு என்விரான்மெண்ட், ஒரு குளிர்ந்த ஒரு சூழல் அங்கே உருவாகிறது. நைட் கண்டென்சஸ் அந்த கோல்டு என்விரான்ஸ் ரவுண்ட். கிண்டில் த்ரூ அஜிடேஷன் டு ஃப்ளேம். கிண்டில், கிண்டில்னா அப்படியே தூண்டி விடுறது. அதாவது அந்த குளிர்ந்த அந்த இதுல அந்த மாயையான நெருப்பு கொஞ்சம் அணையும். இப்போ இந்த உற்சாகத்துல, இவன் ஜெயிச்சுட்டாங்கிற உற்சாகத்துல அந்த நெருப்பானது தூண்டிவிடப்படுகிறது. kindle through agitation to flame, which often they say some evil spirit attends. அது மாதிரி அங்க நெருப்பு உண்டாகுது அப்படின்னாவே எல்லாரும் சொல்லுவாங்க அங்க ஈவில் ஸ்பிரிட், கெட்ட ஆவி அங்கே வந்திருக்கிறது என்று எல்லோரும் சொல்வார்களே. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு நெருப்பு உருவாகுது அப்படின்னாக்க அங்க ஏதோ கெட்ட ஆவி இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நீங்க சினிமா, இந்த பேய் சினிமா ஞாபகம் வச்சுக்கிட்டுதான், அந்த மாதிரியான அந்த என்விரான்மெண்ட் அந்த இடத்துல மாறுது. ஹோவரிங் அண்ட் பிளேசிங் வித் டெல்யூசிவ் லைட். ஹோவரிங், ஹோவர்னா அப்படியே சுத்தி சுத்தி வர்றது. ஹோவரிங் அண்ட் பிளேசிங், பிளேசிங்னா அப்படியே நெருப்பு சுவாலையோட எரிகிற மாதிரி. ஹோவரிங் அண்ட் பிளேசிங் வித் டெல்யூசிவ் லைட். டெல்யூசிவ் லைட்னா கண்ணை ஏமாற்றுகின்ற ஒளி. இங்க இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குனு பண்ணீங்கன்னா அங்க இருக்காது, இங்க இருக்கும். இங்க போனீங்கன்னா இங்க இருக்காது, இந்த பக்கம் இருக்கும். அப்படி டெல்யூசிவ் லைட் அங்க இருக்கு. டெல்யூசிவ் லைட் misleads the amazed night wanderer. இரவிலே சுற்றி திரிகின்றவர்களுக்கு. நைட் வாண்டரர் அப்படின்னா ராத்திரியில நீங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே நெருப்பு எரியற மாதிரி இருக்கும். டக்குனு போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. ஏன்னா இப்போ இங்கே தானே ஒரு நெருப்பு எரியதை பார்த்தோமே அப்படின்னு நீங்கள் அங்கே போனீங்கன்னா இந்த பக்கம் எரியும், அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்காது, இந்த பக்கம் இருக்கும்.
அது மாதிரி நைட் வாண்டரர்ஸ், இரவு நேரத்தில் சுற்றி அலைந்து கொண்டிருப்பவர்களை மிஸ்லீட் பண்ணுகின்ற, அந்த ஏமாற்றுகின்ற ஒளியாக அங்கே தெரிகிறது. டு பாக்ஸ், டு பாக்ஸ் அப்படின்னா ஈரமான, அதாவது ஈரமான நிலம், அதுக்கு தான் பாக்ஸ்னு பேர். இப்போ அது அழைச்சிட்டு போகும்போது ஒரு பகுதி, அந்த ஈரமான பகுதி. டு பாக்ஸ் அண்ட் மயட்ஸ். டு பாக்ஸ் அப்படின்னா ஈரமா, ஆனா ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கு, ஈரமா மெதுவாக இருக்கக்கூடிய ஒரு தரை. அதுக்கு அடுத்து போனீங்கன்னா அண்ட் மயட்ஸ், மயட்ஸ்னா ஒரு சதுப்பு நிலம் மாதிரியான ஒரு பகுதி. அதெல்லாம் தாண்டி இவங்க போறாங்க. டு பாக்ஸ் அண்ட் மயட்ஸ் அண்ட் ஆஃபன் த்ரூ பாண்ட் ஆர் பூல், அடிக்கடி சின்ன சின்ன நீர் ஊற்றுகளை கடந்து, பாண்ட் ஆர் பூல் குளம் குட்டைகளை தாண்டி அவர்கள் செல்லுகிறார்கள். There swallowed up and lost from Sakur far. Sakur, there swallowed up, அப்படியே அது விழுங்கி, and lost, அந்த மாதிரி, அதாவது ஒரு ஈவில் ஸ்பிரிட் அப்படியே விழுங்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு இடம், ஒரு சூழ்நிலையாக அந்த இடம் காட்சி அளிக்கிறது. So glistered the dire snake. The dire என்றால் dreadful பயங்கரமான அந்த பாம்பு. So glistered அப்படின்னா பளபளக்கின்ற, இவ்வாறு பளபளக்கக்கூடிய அந்த பாம்பானது and into fraud, ஏமாத்துறதுக்காக led Eve, ஏவாளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது. அவர் credulous mother. credulous என்றால் எல்லாவற்றையும் நம்புகின்ற நம்முடைய தாய். இந்த மனித இனத்தின் தாயாகிய ஏவாள் எல்லாவற்றையும் நம்புகின்ற அந்த கள்ளங்கபடமற்ற அந்த தாயை ஏமாத்துறதுக்காக, அந்த இப்போ அதனுடைய முகத்துல அவ்வளவு பிரைட்னஸ். அப்போ so glisten the dreadful snake led into fraud, led Eve, our credulous mother, to the tree of prohibition. கடவுளினால் தடை செய்யப்பட்ட, தடை விதிக்கப்பட்ட அந்த மரத்திற்கு அழைத்து செல்லுகிறது. அந்த மரம் தான் ரூட் ஆஃப் ஆல் அவர் பெயின், வலி, வேதனை, நம் இந்த மனித இனத்தின் வலி, வேதனை எல்லாவற்றிற்கும் ரூட்டாக இருக்கின்ற ஆணிவேர். அதுதான் முதல்ல அதுதான் ஆணிவேர். அந்த ஆணிவேராகிய அந்த மரத்திற்கு, மனிதனின் வேதனைக்கும் வருத்தத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மரத்திற்கு அழைத்து செல்லுகிறது. Although which when she saw, அந்த மரத்தை, which அப்படின்னா that tree, when she saw that tree, அந்த மரத்தை அவள் பார்த்து, thus to her guide she spake. thus இவ்வாறு to her guide, அவளை வழிநடத்தி வந்த அந்த கைடு யாரு? சர்பன். அந்த தன்னை வழிநடத்தி வந்த அந்த சர்பன் கிட்ட she spake, அவள் பேசுகிறாள், சொல்லுகிறாள். இந்த மரத்துக்கு தான் அழைச்சிட்டு வந்தியா? இந்த மரம் தான் எனக்கு தெரியுமே, கடவுள் தான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே அப்படி சொல்ல. இப்போ அவள் சொல்லுகிறாள். thus she spake, serpent, we might have spread our coming here. அடடா, இங்கே வருவதை நாம் தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா இந்த மரத்தை எனக்கு தெரியும், முன்னாடி எனக்கு தெரியும். நீ சொன்ன உடனே எங்கோ ஏதோ மரம் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்த உடனே தான் தெரியுது, இந்த மரமா, இதுதான் எனக்கு தெரியுமே, இதுன்னு எனக்கு தெரிஞ்சா நான் வந்தே இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும்னு சொல்லியிருப்பேனே. Serpent, we might have spared, we might have avoided our coming hither. நாம் இங்க வருவதை தவிர்த்து இருக்கலாம். இதுதான் மரம் என்று எனக்கு தெரிந்திருந்தால் தவிர்த்து இருக்கலாம். Fruitless to me, there is no fruit to me. இதனால எனக்கு ஒரு பயனும் இல்லை. இங்க வந்ததுனால ஒன்று புதுசா தெரிஞ்சுக்கிட்டோன்னு ஒன்றும் இல்லை. ஃப்ரூட்லெஸ் எனக்கு ஒன்றும் பயன் இல்லை. ஸோ அவர் லேபர், நம்முடைய இங்க இவ்வளவு தூரம் வந்தது, அவர் லேபர் ஹாஸ் கான் வேஸ்ட், நம்முடைய உழைப்பு வீணா போச்சு. ஃப்ரூட்லெஸ் டு மீ, தோ ஃப்ரூட் பி ஹியர் டு எக்ஸஸ், தோ ஃப்ரூட் பி ஹியர், இங்கே இந்த மரத்திலே
பழங்களானது எக்ஸஸ் நிறைய இருக்கு, இருந்தாலும் இங்க வந்தது வேஸ்ட். தோ ஃப்ரூட் பி ஹியர் டு எக்ஸஸ், த கிரெடிட் ஆஃப் ஹூஸ் வர்ச்சு ரெஸ்ட் வித் தி. த கிரெடிட் ஆஃப் ஹூஸ் வர்ச்சு, ஹூஸ் என்பது இந்த இடத்துல அந்த மரம், அந்த மரத்தினுடைய வர்ச்சு குணாதிசயத்தினுடைய த கிரெடிட் அதை ரெஸ்ட் வித் யூ. உன்னை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மரத்தினுடைய கேரக்டர் வர்ச்சு நற்குணம் என்ன என்பதை நீ ஏற்கனவே நிரூபிச்சிட்ட. இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்ட உடனே இந்த பேச்சாற்றல் வந்திருக்கு. அப்போ உனக்கு பேச்சாற்றலை தரத்தக்க வலிமை வாய்ந்த மரம் என்பது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இது எனக்கு தெரியுமே. ஸோ ஃப்ரூட்லெஸ் டு மீ தோ fruit be here to excess, the credit of whose virtue, the credit of the tree rest with you. உன்னை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். wondrous indeed, it is wonderful indeed. உண்மையாகவே இந்த மரம் அதிசயிக்கத்தக்க மரம்தான். if cause of such effect, if the fruit of the tree gives such effect, உனக்கு பேசுகின்ற இந்த ஆற்றலை இந்த மரத்தினுடைய பழம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் ரியலி இன்டீட் இட் இஸ் வண்டர்ஃபுல். இது உண்மையிலேயே அதிசயம்தான். wondrous indeed if cause of such effects, but of this tree we may not taste or touch. ஆனா இந்த மரத்தை நாங்கள் தொடவோ, இந்த மரத்தினுடைய பழங்களை நாங்கள் தொடவோ அல்லது புசிக்கவோ கூடாது. பட் ஆஃப் திஸ் ட்ரீ, த ஃப்ரூட் ஆஃப் திஸ் ட்ரீ வி மே நாட் டேஸ்ட், அதை நாங்கள் சுவைக்க முடியாது. ஆர் டச், நாங்கள் தொடக்கூட முடியாது. காட் சோ கமாண்டட், கடவுள் எங்களுக்கு அப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறார். காட் சோ கமாண்டட் அண்ட் லெஃப்ட் தட் கமாண்ட், கட்டளையிட்டு அந்த கட்டளையை உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிட்டார். இதை சாப்பிடக்கூடாது, இதை உன் மனசுல வச்சுக்க, ஓ மனசாட்சிப்படி அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு போயிட்டு. So commanded and left that command sole daughter of his voice, அவருடைய குரலாகிய sole daughter, the only one daughter is Eve, ஏவாளாகிய அவரின் ஒரு மகளிடம் விட்டுட்டு போயிட்டார். The rest we live law to ourselves. The rest அதுக்கப்புறம் we live கமாண்ட் பண்ணி அந்த ஒன்லி ஒன் டாட்டர் ஆகிய என்கிட்ட இனிமே இதை நீ சாப்பிடக்கூடாது தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதற்கு பின்னர் we live law to ourselves. அப்போ நாங்க எங்களுக்குள்ளாகவே ஒரு சட்டம் கடவுள் சொல்லிட்டாரு அங்க நம்ம போகக்கூடாது அப்படின்னு நாங்க எங்களுக்குள்ளாகவே ஒரு கட்டுப்பாடை விதித்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். ஓ இதான் எனக்கு தெரியுமே. Yet we live law to ourselves. Our reason is our law. Our reason, எங்களுடைய பகுத்தறிவு தான் எங்களுக்கு சட்டம். கடவுள் சொல்லிட்டாரு, கடவுள் சொன்னதை கீழ்ப்படிய வேண்டும் என்பது எங்களுடைய பகுத்து பார்க்கின்ற அறிவு. அந்த அறிவின்படி கடவுள் சொல்லை மீறக்கூடாது என்று நாங்களும் இதுக்கு வரல, நாங்க தொடல, அவ்வளவுதான், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார். டு whom, அவளிடம். The tempter, who is the tempter here? The serpent or Satan is the tempter. To whom the tempter guilefully replied. Guileful அப்படின்னா கன்னிங்லி, நயவஞ்சமாக இப்ப பதில் சொல்றான். அது சொல்லிட்டா ஏன் தெரியுமா, இங்கதான் கடவுள் இதை தொடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டு அவர் கடவுள் படைத்த ஒரே மகளாகிய என்னிடம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவருடைய கமாண்டை நாங்க சட்டமாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டு நாங்க அதை தொடரதில்லை. கடவுள் சொல்லிட்டா நம்ம கேட்கணும் அப்படின்னு நாங்க செஞ்சிட்டோம் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே கன்னிங்கா சொல்றார், இன்டீட் உண்மைதான். Hath God then said that of the fruit of all these garden trees you shall not eat, yet Lord's declared of all in earth or sky. Indeed உண்மைதான். Hath God then said, God has said, கடவுள் சொல்லியிருக்கார், that of the fruit of all these garden trees, இந்த தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா மரங்களிலும் உள்ள மரங்களை விட இந்த மரத்தினுடைய பழத்தை you shall not eat, நீ சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கார்.
yet இருந்தாலும் Lord's declared, yet Lord's declared of all in earth or air, of all in earth, இந்த பூமியில் or air, airனா sky, இந்த பூமியிலும் இந்த ஆகாயத்திலும் அறிவித்திருக்கிறார். நான் படைத்த இந்த என்னுடைய மகனும் மகளும் அந்த பழத்தை உண்ணக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார். டு ஹூம் சொன்ன ஆமாமா அப்படிதான் அறிவித்திருக்காரு அப்படின்னு சொல்ல. அதாவது நீங்க டக்குன்னு அவர் சொன்னா கேட்காது, நீ அப்படி சொல்லக்கூடாது. ஆமாமா கரெக்ட் தான், கடவுள் அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அப்படியே கூடவே போய் நைஸா மாத்தணும். அவன் சொல்றான் பாருங்க, டு ஹூம் thus Eve yet sinless, yet to whom அவனிடம். இப்ப சாட்டன் கிட்ட thus Eve yet sinless, எந்த பாவமும் செய்யாத, சின்ன பாவம், sinless அப்படின்னா without any sin, எந்த பாவமும் இல்லாத அந்த ஏவாள் to whom அவனிடம் reply சொல்லுகிறாள், of the fruit of each tree in the garden we made, இந்த தோட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மரத்தில் இருக்கின்ற பழங்களையும் நாங்கள் சாப்பிடலாம். பட் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் திஸ் ஃபேர் ட்ரீ, ஆனால் இந்த அழகான மரத்தின் உள்ள இந்த பழங்களை, பட் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் திஸ் ஃபேர் ட்ரீ அமிட்ஸ்ட் த கார்டன், இந்த தோட்டத்திற்கு எல்லா மரங்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய இந்த அழகான மரத்தினுடைய இந்த பழங்களை God has said, கடவுள் சொல்லி இருக்கிறார், you shall not eat, நீ சாப்பிடக்கூடாது, thereof nor shall yet touch it lest you die, thereof அப்படி நீ மீறி செய்தால், nor shall yet touch it, நீ சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை, yet touch it, நீ தொட்டால் கூட lest you die, நீ இறந்து போய் விடுவாய் என்று கடவுள் என்கிடம் சொல்லி இருக்கிறார். She scarcely had said, அப்படி சொல்லி அவ முடிக்கல. கடவுள் அப்படி சொல்லியிருக்கார், நீ அதை தொடக்கூட கூடாது, சாப்பிடக்கூடாது, தொடக்கூட கூடாது, அப்படி செஞ்சா நீ இறந்து விடுவாய் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்று அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள she scarce had said, though brief when now more bold, அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள though சொன்னது ரொம்ப சுருக்கமாக, அப்படி ரொம்ப சுருக்கமாக பிரீஃபா அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் now more bold, இப்போ மிகவும் துணிச்சலாக. இதுவரைக்கும் இப்படி பம்மி பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ இப்படி பேசுறான், more bold, மிகவும் துணிச்சலாக. the tempter, அதான் முதல் பேச ஆரம்பிக்கும் போது இப்படியே மெதுவா பேசி 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 ஏவாள் அப்படி இல்லை, நீ இதை சாப்பிட்டா உனக்கு அப்படி, இப்போ இப்படி பேச ஆரம்பிக்கிறான். the tempter but with a show of zeal and love, ஒரு ஷோ ஆஃப் zealனா ஒரு ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற வகையில். அதாவது நீங்க டக்குன்னு அல்ல நீ அதை சாப்பிட்டா ஒன்றாகாது இப்படிலாம் சொன்னீங்கன்னா இருக்காது. ஓ, கடவுள் அப்படி சொல்லி இருக்கிறாரா, இதை நீ மீறவே, இதிலிருந்து நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏவாள். அப்படி அதாவது சிலர் பேசும் பார்த்தா அப்படியே சைலண்டா இருப்பான். முடியுமா? அதாவது அவன் என்ன சொல்ல போறாங்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஆக்ட் விடுவான், ஆக்ட் விட்டு அப்படியே பேசுவான். ஆயிலி கிளிப்பரிங் ஆர்ட்னு பேர். அதாவது வாயில அப்படி தேன் தடவி பேசுவான், கிளிப்பரிங் ஆர்ட். அப்படி ஒரு ஆக்ட் போட்டான், அப்படியே பார்க்குறான், அப்படிங்கிறான், அப்படி பண்றான், ஒரு ஆக்ட் பண்ணி சொல்ல பாருங்க. The tempter but with a show of zeal, ஒரு ஷோ காட்டும், ஒரு zeal, ஏதோ ஒரு உற்சாகம் மாதிரியும், and love towards the human being, ஆடம் and ஈவ் மீது அளவு கடந்த அன்பு இருப்பவனை போல அப்படி காட்டான், ஒரு ஷோ பண்றான். ஷோ ஆஃப் zeal and love to man, இந்த மனித இனத்தின் மீது அன்பும் உற்சாகமும் இருப்பதை போல் காட்டுகிறான். and indignation at his wrong
and love to man, and indignation at his wrong new parts put on. And indignation. அப்புறம் கடவுள் உங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாரே, அடி அடி கடவுள் துரோகம் பண்ணார் நேரான சொல்லக்கூடாது. அப்படியே நான் சாப்பிட்டு எவ்வளவு இருக்கேன், ஆனா இது உங்களுக்கு இல்லாம கடவுள் பண்ணிட்டாரே, அப்படியே ஆக்டிவ் ராங். அண்ட் இண்டிக்னேஷன், கெட் ஆங்கர் அட் இஸ் ராங், அட் ஹிஸ் அப்படின்னா ஹிஸ்னா மேன்ஸ், மனிதனுக்கு தவறிழைக்கப்பட்டு விட்டது. ஐயோ மனுஷனே, உனக்கு தவறிழைக்கப்பட்டு விட்டதே, இதை சாப்பிடக்கூடாதுன்னு உன்னை கடவுள் இப்படி பண்ணிட்டாரே, ஐயோ அப்படின்னு உங்களுக்கு கோவம் வர்றது மாதிரி காட்டும். ஐயோ உனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சப்பா, சே என்னப்பா அப்படி பண்றான், ஒரு ஷோ பண்றான். டு மேன் அண்ட் இண்டிக்னேஷன் அண்ட் ஹிஸ் அட் ஹிஸ் ராங் நியூ பார்ட்ஸ் புட் ஆன். நியூ பார்ட்ஸ் புட் ஆன் அப்படின்னா ஹி பிளேஸ் எ நியூ பார்ட். இப்போ புதிதாக ஒரு ரோல் எடுக்கிறான், இப்போ வேற மாதிரி பேசுறான். நியூ பார்ட்ஸ் புட் ஆன், ஹி பிளேஸ் எ நியூ பார்ட்ஸ் அண்ட் ஆஸ் டு பேஷன் மூட். அதாவது இந்த உணர்ச்சி வசப்பட்டவன் பேச முடியாம இருக்கான் பாருங்க, அது மாதிரி. அண்ட் ஆஸ் டு பேஷன், பேஷனா உணர்வு பூர்வமாக, மூடு உணர்வு பூர்வமாக, உள்ளத்துக்குள்ள அந்த உணர்வு கொந்தளிக்கிறவன் எப்படி இருப்பான் அது மாதிரி காட்டுறான். And as to passion mood fluctuates disturbed. அப்ப ரொம்ப ஏதோ ஆழ்ந்து டிஸ்டர்பன்ஸ் ஆன மாதிரி, மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தே இருக்கக்கூடாது அப்படிங்க. இதெல்லாம் ஏன் என்ன 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 அப்படிங்க, ஒன்றும் இல்லை ஏன் உங்களுக்கு போய் இப்படி பண்றான். அப்போதான் அவளுக்கு அந்த உற்சாகம் வரும். என்ன என்ன எங்களுக்கு என்ன சொல்லு, இல்லை ஐயோ என்னால் சொல்ல முடியல, உங்களுக்கு போய் அப்படி பண்றான். அப்படியே ஒரு டீப்லி மூடு அப்படி சொல்றான். ஃப்ளக்சுவேட்ஸ் டிஸ்டர்ப்டு, ஏதோ டீப்பா டிஸ்டர்ப் ஆயிருக்க மாதிரி. எட் காம்லி இருந்தாலும் நீங்க ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு, அதாவது ரொம்ப நடிச்சு வீணாக்கிற கூடாது. அமைதியாக அண்ட் இனாக்ட் செயல்படாம அப்படி ரெய்ஸ்டு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ரெய்ஸ்டு ஆஸ் ஆஃப் சம் கிரேட் மேட்டர் டு பிகின். ஒரு பெரிய விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அப்படியே ஒருத்தவங்க ஆரம்பிப்பாங்கல்ல, ஒரு மிக பெரிய விஷயத்த நான் பேச போறேன், நான் இப்பொழுது சொல்வதை கண்டு யாரும் அச்சப்பட்டு விடாதீர்கள், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். அப்படி அப்படி பண்றான். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்றவங்க முன்னாடி அப்படியே பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்றான். அண்ட் இனாக்ட் ரைஸ் ஆஃப் சம் கிரேட் மேட்டர் டு பிகின் as when of some old some orator renowned orator, புகழ் வாய்ந்த பேச்சாளர்கள், ஒரு புகழ் வாய்ந்த பேச்சாளர்கள் பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம முக்கியமான பாயிண்ட சொல்றதுக்கு முன்னாடி அப்படியுமா இப்படியுமா அப்படிதான் கடைசியில சொல்லுவோம். நீங்க டக்குன்னு எடுத்தோடனே சொல்லிட்டீங்க, அந்த சுவாரஸ்யம் இருக்காது. நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல போகிறேன், அரசாங்கம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிக அதிசயமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன், அந்த விஷயத்தை கேள்விப்பட்டீர்கள் என்றால் நீங்க அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சிருவீங்க. அது என்ன விஷயம் என்று நான் என்ன சொல்வேன் என்று நீங்கள் யோசித்து பாருங்க. சொல்றா சொல்ல மாட்டான், அப்படியே சொல்லி 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 உங்க உள்ளத்தை அதை நீங்க நான் சொன்னா நீங்க கேட்கணும், அந்த மாதிரி கொண்டு வந்து வைப்பான். இந்த பெரிய ஆரேட்டர், பெரிய பேச்சாளர்கள் எப்படி செய்வானோ அது மாதிரி செய்யலாம். அண்ட் வென் ஆஃப் சம் ஓல்டு some orator renowned, some old renowned orator, புகழ் வாய்ந்த, ஓல்டுனா வயசானங்கள, அனுபவம் வாய்ந்த புகழ் வாய்ந்த பேச்சாளர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கேட்கின்றவனுடைய உள்ளத்துக்குள்ள எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அவனுக்கு தெரியும், அப்படி பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரியான ஆரேட்டர்ஸ் எங்க இருப்பான்னா இன் ஏத்தன்ஸ்னா கிரேக்க நாடு, சாக்ரட்டிஸ் அந்த மாதிரி உன்னை நீ அறிவாய், சாக்ரட்டிஸ் இன் ஏத்தன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரோம் சாம்ராஜ்யத்திலும் ஏத்தன்ஸ் கிரேக்க நாட்டிலும் இது மாதிரி பெரிய புகழ் வாய்ந்த அனுபவம் வாய்ந்த ஆரேட்டர்ஸ் பேச்சாளர்கள் அப்படி பேசுறதுக்கு முன்னாடி பேசுவான் பாருங்க, அது மாதிரி ஆக்ட் பண்றான்.
ஃப்ரீ ரோம் வேர் எலாக்வென்ட்ஸ்னா ஆரேட்டரி, இந்த பேச்சு திறன். வே அங்கே, அந்த கிரீக்லையும் ரோம்லையும் அங்க வேர் எலாக்வென்ட்ஸ்னா பேச்சாற்றல் ஃப்ளரிஷ்ட், அங்கதான் பேச்சாற்றல் வளர்ந்துச்சு, எல்லாருக்கும் பேசுறது கத்து கொடுத்தாங்க. சின்ஸ் மியூட், இப்போ மியூட்னா சைலன்ஸ். அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். ஏன்னா சைலண்ட் ஆனா தான் அந்த முன்னாடி இருக்கிறவன் என்ன சொல்லு, இப்படி உட்காந்துருந்தா என்னன்னு எனக்கு எப்படி தெரியும், சொல்லு. நம்ம உற்சாகத்தை இப்படி தூண்டி விடுறதுக்காக அப்படி சைலண்ட் ஆயிட்டான். Flourished since mute to some great cause address, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்கு, பேசுவதற்கு முன்பாக அப்படியே ஒரு அமைதியை உண்டாக்கி அப்படி பேசுறான். stood in himself, இப்போ stood in himself collected, collected thought, ஒன்று சேர்ந்த சிந்தனைகள் அவன் உள்ளத்துக்குள்ள இப்ப நிக்குது. while each part, அவனுடைய உடலின் ஒவ்வொரு பகுதியும் மோஷன், இயங்குது. ஈச் ஆக்ட், ஒவ்வொரு உறுப்பும் நடிக்குது. சிவாஜி கணேசன் பார்த்தா அவன் கண்ணு நடிக்கும், காது நடிக்கும், கால் நடிக்கும், கை நடிக்கும், எல்லாமே நடிக்கும். அவன் ரோமம் கூட நடிக்கும்னு சொல்லுவான். அது மாதிரி இவன் பெரிய நடிகன், அவனுடைய ஒவ்வொரு பாட்டும் நடிக்குதுங்களா. மோஷன், ஈச் ஆக்ட், ஒன் ஆடியன்ஸ், எர் த டங், நாக்கு, பேசுவதற்கு முன்பாகவே அந்த உள்ளத்துக்குள்ள, ஏர்னா பிஃபோர் த டங், அந்த பேசுவதற்கு முன்பாகவே ஒன் ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸை வெற்றி கொண்டுவான். இப்படியெல்லாம் பண்ணி நான் சொல்றதை கேட்குற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் அவன் பேசுவான். அவசரப்பட்டு தடதடலாம் பேசக்கூடாது. அப்படியே ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி இப்போ நான் சொல்றதை நீங்க கேட்கணும், அந்த மாதிரி உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டான். மோஷன், ஈச் ஆக்ட், ஒன் ஆடியன்ஸ், பிஃபோர் த டங், சம்டைம்ஸ் இன் ஹை பிகான், இப்போ இன் ஹை டோன், ஏவாள், இப்ப பேசும்போது அந்த டோன் ஒரு ஹை டோன், ஏவாள், உனக்கு இப்படி நடந்து போச்சு, ஏவாள், இன் ஹை டோன், sometimes in high began, in high tone he began to talk as no delay of time. அதாவது நீங்க அதுக்குன்னு ரொம்ப நேரம் சைலண்ட் விட்டீங்கன்னா, அடையா சொன்னா சொல்லி போயா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படியும் விட்டுறக்கூடாது. அதாவது அவன் உள்ளத்துக்குள்ள இந்த ஆர்வம் வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா அந்த ஆர்வம் குறைஞ்சு போயிடும். அப்படி வச்சுட்டு இப்ப பேசணும். அந்த உள்ளத்துல இருக்க அந்த ஆர்வம் குறையிறதுக்கு முன்னாடி, ஆஸ் நோ டிலே ஆஃப் டைம், அந்த டைம் டிலே ஆகாம இப்ப அவன் பேசுறான். ஆஃப் ப்ரீஃபேஸ்னா இன்ட்ரோடக்ஷன். சிலர் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்னு ஒன்று இருக்கும், அதை பேசிய கழுத்து அறுத்துவான். இப்போ நீங்க ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் பேசுங்க. இப்ப பேசுறது, இப்ப போய் நீங்க இன்ட்ரோடக்டரி எல்லாம் படவிட, இப்போ அவன் இன்ட்ரோடக்ஷன் கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா பெருமதிப்பிற்குரிய மேடையில வீட்டில் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, அவர்களே, இவர்களே, சோர்களே, பக்கத்தில் நின்று கொண்டு இருப்பவர்களே, பின்னாடி உட்காந்துருக்கவனே, முன்னாடி இருக்க இவனே, அவனே, சோவனேன்னு ஒரு 15 நிமிஷம் பேசுவோம். ஐயோடு நமக்கு தூக்கம் வந்துடும். அது மாதிரி எந்த விதமான இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் இப்ப பேசலாம். சம்டைம்ஸ் இன் high tone began as no delay of time of preface of introduction. No delay of time in making introduction. எந்த இன்ட்ரோடக்ஷன்ல டைம் டிலே பண்ணிடாம, brooking through his zeal of right, அவனுடைய brooking through his zealனா அவனுடைய உற்சாகம், அந்த ரைட், zeal of right. இப்போ அவன் பேசுறான். so standing, அப்படி நிக்கிறான். moving, அப்படி நடக்கிறான். or to height upgrown the tempter, or height upgrown, அப்படியே நல்லா உயரமா நிக்கிறான். ஏன்னா அவன் தான் உங்களுக்கு அப்படி காயில சுரிச்சு போட்டு மேலேயும் உட்காந்துக்குவான். பாம்பு நிக்கிற பாம்பு தானே, அப்படியே நிக்குது.
அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு நடக்குது, அப்படி உயரம் ஆகுது. இப்போ அது பேசுது. Upgrown the tempter, all impassioned thus began. இவ்வாறு அது இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறது. எப்படி? அதாவது நீங்க சரசரனா சொல்லக்கூடாது. நீங்க சரியா உங்க கருத்து அந்த உள்ளத்துக்குள்ள லேண்ட் ஆகணும் அப்படின்னா முதல்லயே அந்த உணர்வுகளை கரெக்டா போட்டு வச்சுக்கிட்டு அப்படி பேசுனீங்கன்னா தான் அங்க போய் கப்புன்னு பிடிக்கும். கத்துக்கணும். அப்படி பண்ணிட்டு thus began, இவ்வாறு ஆரம்பிக்கிறான். ஓ sacred, wise, புனிதத்தன்மை வாய்ந்த, புத்திசாலித்தனமான and wisdom giving plant. பிளான்ட் சொல்றான், இவ்வளவு சொல்ல. ஓ sacred, ஆஹா புனிதமான மரமே, வைஸ் பிறருக்கு புத்திசாலித்தனத்தை அள்ளித்தரக்கூடிய மரமே, and wisdom giving plant, அடுத்தவனுக்கு அறிவை வழங்கக்கூடிய மரம் நீ. மதர் ஆஃப் சயின்ஸ், யூ ஆர் த மதர் ஆஃப் சயின்ஸ். இந்த ட்ரீயை பார்த்து சொல்றான் மதர் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸுங்கிறது நாலேஜ், சயின்ஸ்னா நாலேஜ் தான் அர்த்தம். யூ ஆர் த மதர் ஆஃப் சயின்ஸ், யூ ஆர் த மதர் ஆஃப் நாலேஜ், யூ ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆல் நாலேஜ். இந்த உலகத்தின் எல்லா அறிவுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய மரமே, now I feel thy power. உன்னுடைய பவரை நான் உணர்ந்துட்டேன். என்ன உன் பழத்தை சாப்பிட்டேன். now I feel your power, feel thy power within me clear, within me infused the clear idea. எனக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த விஸ்டம் இருக்கு பாருங்க, அப்படியே இன்ஃபியூஸ் ஆயிடுச்சு உள்ளுக்குள்ள, என் உள்ளத்துக்குள்ள அப்படியே போயிடுச்சு. எனக்கு அப்படி நீ அறிவை கொடுத்துட்ட. ஓ சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்றான். ஓ இந்த மரம் அப்படியா அப்படின்னா அவளுக்கு அந்த மரத்து மேல ஒரு உற்சாகத்தை தூண்டுறதுக்காக சொல்றான். ஓ sacred, wise and wisdom giving plant, mother of science, now I feel thy power within me clear. எனக்கு இப்போ எல்லா நாலேஜும் கிளியரா இருக்கு. அவ்வளவு நாலேஜ் எனக்கு கிளியர். என்ன வேணாலும் கேட்டு நான் சொல்றேன். இவன் சேட்டன் நெக்ஸ்ட் காட் இருந்தான், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பணம் காட்டுறதுனால தான் எனக்கு வந்துச்சிங்க. எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அப்படி எனக்கு கொடுத்துட்ட நீ. within me clear, not only to discern things in their causes. ஒவ்வொன்றும் என்ன காரணத்தினால எப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது என்ற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த நாளுகளை நீ எனக்கு கொடுத்துட்ட. உலகத்தில் இது நடக்குதுன்னா இதுக்கான காரணம் என்ன, அது இந்த காரணத்தினால தான் இது நடக்குது எனக்கு தெரியும். ஏன்னா உன் பழத்தை சாப்பிட்டேன், அந்த நாளுகளை எனக்கு கொடுத்துட்ட. within me clear, not only to discern things in their causes but to trace the ways of highest agents. அந்த அறிவை மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கான காரண காரியங்களை எல்லாம் எனக்கு நீ தெரியப்படுத்தி விட்டதோடு மட்டுமல்லாமல் but to trace the ways of highest agents. highest agents அப்படின்னா டிவைன் ஏஜென்ட், தெய்வீகத்தன்மை வாய்ந்த அந்த ஏஜென்ட்ஸ், அந்த கடவுளினுடைய தூதர்கள், அவங்கள பத்தியும் எனக்கு எல்லாத்தையும் புரியுற மாதிரி நீ சொல்லிட்டேங்க. டிவைன் ஏஜென்ட்ஸ் deemed, however deemed or however deemed wise. ரொம்ப அந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தெல்லாம் எனக்கு கொடுத்துட்ட. கொய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை அப்படி சொல்லிட்டு இப்ப டக்குன்னு நம்ம ஏவாள் கிட்ட அடிக்கிறான். குயின் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், இந்த குயின் ஏவாள் கிட்ட சொல்லலாம். குயின் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், இந்த அகில உலகத்தினுடைய பேரரசியே. முதல்ல இந்த மரத்தை பத்தி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப இவளை பார்த்து சொல்லலாம். ஓ குயின் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், do not believe those rigid threats of death. Do not believe the rigid, அப்படி ரிஜிடா நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மரமானது threats of death, பயம் என்கின்ற சாவு என்கின்ற பயத்தை உனக்கு கொடுக்கக்கூடியது இந்த மரம் என்கின்ற விஷயத்தை நீ நம்பாத. Don't believe it. You shall not. Do not believe
those rigid threats of death. அந்த சாவு என்ற பயம் இருக்குல்ல, ஏன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, அதை தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தொட்டா செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்காருல்ல, அதை மாத்திரம் தயவு செய்து நம்பாத என்று சொல்கிறார். யூ ஷல் நாட் டை, நீ சாக மாட்ட. யூ ஷல் நாட் டை. ஹவு ஷுட் யூ, நீ எப்படி சாவ, நீ எப்படி சாவ, நீ சாக மாட்டாய். How should you die? By the fruit, by eating the fruit. இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால நீ சாவியா? It gives you life. இந்த பழமானது it gives you life, it gives you knowledge. இது உனக்கு அறிவையும் புதிய வாழ்க்கையும் தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இதுவும் உனக்கு சாவு கொடுக்க போகுது. It gives you life. To knowledge, it gives you life and knowledge. Knowledge by the threatener. By the threatener. Threatener பயமுறுத்துகின்றவர். யாரு பயமுறுத்துகின்றவர்? கடவுள். கடவுள் தான் நீ சுத்து வேணும் பயமுறுத்திருக்காரு. இந்த கடவுள் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு பயமுறுத்தினாரே, இந்த மரமா உனக்கு சாவை கொடுக்க போகுது, இந்த மரமா உனக்கு இதை கொடுக்க போகுது, இது உனக்கு அறிவையும் வாழ்க்கையும் கொடுக்க தகுந்த மரம் அல்லவா இது. லுக் ஆன் மீ, லுக் அட் மீ, என்ன பாரு. மீ who have touched and tasted me, I who have touched and tasted. நான் அந்த மரத்தில் இருக்க பழத்தை தொட்டேன், சாப்பிட்டேன். yet both live. தொட்டேன், சாப்பிட்டேன், இருந்தாலும் both அந்த ரெண்டு காரியத்தையும் செய்து, தொட்டாலோ அல்லது சாப்பிட்டாலோ செத்து போனேன். நான் தொற்றுக்கேன், சாப்பிட்டுருக்கேன், ரெண்டையும் நான் செஞ்சிருக்கேன். yet both அந்த இரண்டு காரியத்தை நான் செய்திருந்தாலும் live, இன்னும் நான் உயிரோடு இருக்கேன்ல. எப்படி நீ சாவ? yet both live and live more perfect, have attained than fat meant me. Fat meant me, fat assigned me. இந்த விதி எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நீ இந்த உலகத்தை இப்படித்தான் நீ இருக்கணும் என்று இந்த விதி விதிக்கப்பட்டதை விட நான் ஒரு பர்ஃபெக்டா இப்ப மாறிட்டேன். இந்த உலகத்துல ஒரு பாம்புனா இப்படித்தான் இருக்கணும்னு விதிச்சிருக்கு. ஆனா அதை விட நான் பர்ஃபெக்டா நான் மாறிட்டேன். பாம்புங்கிற ஒரு விலங்கு, இப்ப நான் ஒரு மனுஷன் மாதிரி குட் அண்ட் ஈவில், நல்லது கெட்டதெல்லாம் நான் புரிய தெரியுது, எல்லாத்தையும் நான் மேன் மாதிரி ஆயிட்டேன். அப்படிதான் ஆர்குமெண்ட் போகும். ஒரு பீஸ்ட் மேன் ஆகுது. அப்ப நீ ஒரு மேன், நீ இதை சாப்பிட்டா என்ன ஆயிடுவ? காட் ஆயிடுவ. ஏற்றி விடுறான். பீஸ்ட், நான் அதை சாப்பிட்டேன், மனுஷன் மாதிரி இப்போ ஆயிட்டேன்ல. இப்போ நீ மனுஷன் மாதிரி இருக்கிற நீ சாப்பிட்டா என்ன? காடு மாதிரி ஆயிடுவ. போட்டு விடுறான். And life more perfect have attained than fat meant me, by venturing higher than me lot, than my lot. எனக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்ட இந்த விதி எனக்கு என்ன விதித்திருக்கோ அதை விட நான் பர்ஃபெக்டா மாறிட்டேன். shall that be shut to men, that shall be அப்படின்னா that blessing of that fruit, அந்த பழத்தினுடைய நன்மைகள் shut to man, மனுஷனுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடவுள் இப்படி செஞ்சார்னு தெரியலையே. shut to man which to the beasts, விலங்குகளாகிய எங்களுக்கு கொடுத்திருக்காரு கடவுள். நாங்க போய் சாப்பிட்டோம், ஒன்றும் செய்யாது. அங்க இருக்கிற பழத்தை வேற எந்த விலங்கு வேணாலும் சாப்பிடலாம். இப்ப நான் சாப்பிட்டு வந்து நிக்கிறேன். விலங்குகளுக்கு அனுமதிக்கப்பட்ட அதை மனிதனாகி உங்களுக்கு ஏன் மறுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். shall that be shut to man which to the beast is open, விலங்குகளுக்கு ஓப்பனாக இருக்க, ஓகே நீ இப்ப சாப்பிட்டுக்கலாம் என்று ஓப்பனா இருக்கிற எங்களுக்கு மனுஷனுக்கு ஏன் ஷட் மூடி வச்சிருக்காங்க? will God incense his ire for such a petty trespass? இப்பதான் போறோம். or will God incense get angry, கடவுள் கோபப்படுவாரா? his ire small, for such a petty trespass. petty ஒரு அற்பமான ஒரு சின்ன trespassனா மீறுறது.
trespassers are prosecuted. இதை தாண்டி நீங்கள் வந்தால் தண்டிக்கப்படுவீர்கள். அப்போ ட்ரெஸ்பாஸ் அதை அப்படி தாண்டி போயிட்டா ஒரு சின்னதானே, ஒரு இடத்துல இதுக்கப்புறம் மீறி வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கோம், சரி 2 ஸ்டெப் எடுத்து உள்ளே வச்சுட்டோம், அவ்வளோதானே. இது ஒரு பெட்டி மிஸ்டேக் தானே. ஸோ இப்போ இந்த சின்ன தப்புக்கு கடவுள் என்ன கொண்டுடுவார, நம்ம செத்து போயிடுவோமா? பெட்டி ட்ரெஸ்பாஸ் கடவுள் இப்படி கோச்சுக்கு வரா? அண்ட் நாட் பிரைஸ் rather you dauntless virtue and not praise you. அப்ப கடவுள் உன்னை புகழ்வார். ஏன்? for rather your dauntless virtue. dauntless அப்படின்னா courageous, எதற்கும் துணிச்சலான உன்னுடைய. நான் சொல்லியிருக்கேன், என்னையே மீறி நீ சாப்பிட்டியா, சபாஷ், அப்படிதான் ஒன்று சொல்லுவாரே ஒழிய கடவுளுக்கு நீ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படியே ஃப்ரீயாக சாப்பிட்டான், என்ன நீ நான் சொன்னேன் நீ செய்விய அப்படின்னு உன் மேலே என்ன கோச்சிக்க போறாரா? பெட்டி ட்ரெஸ்பாஸ் அண்ட் நாட் பிரைஸ் ரேதர் யுவர் டான்ட்லெஸ் வர்ச்சியூ. உன்னுடைய துணிச்சலான இந்த காரியத்தை பார்த்து புகழ்வார், உன்னை அப்படிலாம் செய்ய மாட்டார். whom the pain of death denounced. whom உனக்கு the pain of death சாவினுடைய வலியானது denounced, சாவின் வழி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆடம் அண்ட் ஈவுக்கு சாவே கிடையாது, இப்போ இனிமேல் தான் ஆகும். சாவினுடைய வலி மறுக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு இப்போ உங்களை அப்படி நிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே கடவுள் என்ன பண்ணிடுவாரா? ஆனால் நீ துணிச்சலா, நான் என்ன துணிச்சல் உனக்குடா, அப்படிதான் உன்னைய கடவுள் பாராட்டுவார். whatever thing death be deterred not from achieving what might lead to happier life and knowledge of good and evil. அப்போ டெத்து உனக்கு வராது, நீ பயப்படாத. ஏன்னா எனக்கு டெத்து வந்திருக்கா, நான் கூட தான் தொட்டேன் சாப்பிட்டுருங்க, எனக்கு என்ன வந்திருக்கு, வராது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன வரும்? டு ஹாப்பியர் லைஃப் அண்ட் வாட் மைட் லீட் டு ஹாப்பியர் லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அண்ட் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், எது நல்லது கெட்டது என்று பகுத்து பார்க்கின்ற ஆற்றல் உனக்கு வரும், உனக்கு ஹாப்பியர் லைஃப் கிடைக்கும். அதனால நீ உனக்கு சாவு வராது, கடவுள் உன்னை தண்டிக்க மாட்டாரு, எனக்கு சாவு வரல, கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். குட் அண்ட் ஈவில் ஆஃப் குட். இப்போ ஆஃப் குட், இப்போ உனக்கு if the fruit brings you the knowledge of good, அப்படி knowledge of good வந்தா how just it is justifiable. knowledge வந்துச்சு, the tree of the சாப்பிட்டதுனால good and evil. அப்போ good evil நீ பகுத்து பார்க்க. of good how just, or evil if what evil be real who not known since he is here God therefore cannot hurt you. இப்போ உனக்கு குட் அண்ட் ஈவில உனக்கு ஜஸ்டிஃபை பண்ண உனக்கு தெரிஞ்சு போயிடும் இதை சாப்பிட்டேன்னா. அப்போ குட் எது ஈவில் எதுன்னு தெரிஞ்சிடும். இஃப் வாட் இஸ் ஈவில் பி ரியல், இஃப் what is evil be real who not known. If what is evil, if what is evil be real, அதாவது குட் அண்ட் ஈவிலை பத்தி நீ அறிஞ்சுக்குவ. இப்போ வாட் இஸ் ஈவில் பி ரியல் ஹூ நாட் நோஸ் சின்ஸ் ஈஸியர் ஷண்ட். குட் அண்ட் ஈவிலை நீ தெரிஞ்சுக்குவ. இப்போ ஈவில்ங்கிறது இஃப் இட் இஸ் ஈவில், இதுதான் ஈவில், இதுதான் ரியல், உண்மையான ஈவில்ங்கிறது இதுதான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா சின்ஸ் ஈஸியர் ஷண்ட், அந்த ஈவில்குள்ள நம்ம மாட்டாம தப்பிச்சுக்கலாம். குட் அண்ட் ஈவில், இப்போ இதுதான் ஈவில், அப்பா இது தீமைப்பா அப்படின்னு நீங்கள் தீமையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸியர் ஷண்ட். ஷன்னா தவிர்க்கிறது, அந்த ஈவிலை தவிர்த்திடலாமா இல்லையா? அப்போ குட் அண்ட் ஈவில் தெரிகிறது நல்லது தானே. அப்போ ஈஸியர் இஸ் இஃப் ஈவில் இஸ் ஈஸியர், இஃப் த ஈவில் இஸ் ரியல்,
If this evil is real, you can easily avoid it. நீ அதை ஈஸியா தவிர்த்திடலாம்ல அப்படின்னு சொல்றான். Shunned. Shunned. God therefore cannot hurt you. அதனால கடவுள் உன்னை cannot hurt you, cannot punish you. உன்னை கடவுள் தண்டிக்க மாட்டார். And be just. ஆனா அதே சமயத்துல God remains just to you. உன்கிட்ட கடவுள் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்வார். உன்னை அவர் தண்டிக்க மாட்டார். Not just. If God is not just, அப்படி கடவுள் நியாயமாக நடக்கவில்லை என்றால் not God. He is not God. கடவுள்னா என்ன பண்ணும்? ஓகே, பொறுத்துக்கணும். இப்படி அவர் இதை பொறுத்துக்கலன்னு வச்சுக்கோ. He is not God. அவர் எப்படி கடவுளா இருப்பாரு? Not just. If God is not just, He is not God. Not feared than or nor obeyed. அப்ப நீ என்ன பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கடவுளை நீ not feared, அந்த கடவுளை பார்த்து நீ பயப்பட வேண்டியதில்லை. அந்த கடவுளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கொண்டு வரான் பாருங்க, மெதுவா சொல்றான். கடவுள் ஜஸ்டிஃபை நீ பண்ணிட்டா அது ஒன்றும் பெரியதில்லை அப்படின்னு நியாயமா நடந்துக்கணும். அப்படி நியாயமா நடந்துக்காம இந்த சின்ன விஷயத்துக்காக உன்னை கொண்டுடுவேன் அதை பண்ணுவேன்னாக்க அவர் கடவுளே கிடையாது. அந்த கடவுளுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? அந்த கடவுளை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அந்த மாதிரியான கடவுளுக்கு நம்ம ஒபே பண்ண வேண்டியதில்லை. ஆனா கடவுள் அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு அப்படி கொண்டு முடிக்கிறான். யுவர் ஃபியர் ஆஃப் டெத் ரிமூவ்ஸ் த ஃபியர். யுவர் ஃபியர் இட்செல்ஃப் ஆஃப் டெத். யுவர் ஃபியர் இட்செல்ஃப் ஆஃப் டெத். சாவை பற்றிய உன்னுடைய பயம் என்பது ரிமூவ்ஸ் த ஃபியர். சாவை பற்றிய பயம் வந்துருச்சுன்னா, சாவை பற்றிய பயம் தான் பெரிய பயம். அப்ப மீதி இருக்கிற எல்லா பயமே உனக்கு ஒன்றும் இல்லை. சாவை பற்றிய பயமே இல்லை அப்படின்னா கடவுளை பற்றிய பயம் நமக்கு ஏன் வருது? ஸோ யுவர் ஃபியர் இட் செல்ஃப் ஆஃப் டெத் ரிமூவ்ஸ் த ஃபியர். வை தென் வாஸ் திஸ் ஃபர்பிட்? அப்புறம் எதுக்காக திஸ் ஃபர்பிட், திஸ் ஃப்ரூட் வாஸ் ஃபர்பிடன்? பின் எதற்காக இந்த பழமானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது? வை பட் டு ஆவ். அப்படின்னா அப்புறம் எதுக்காக உன்னை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கின்ற மாதிரி இந்த பழம் உருவாக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அப்புறம் எதுக்காக இந்த பழத்தை கடவுள் உருவாக்கணும்? ஏன் இங்க வைக்கணும்? வைக்காம இருந்திருக்கலாம்ல. அப்போ வச்சுட்டு நீ தொடக்கூடாதுன்னு சொன்னா சும்மா ஒரு இது தானே. அப்போ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. வை பட் டு கீப் யூ லோ அண்ட் இக்னரண்ட். கடவுள் அப்போ உன்னை கீப் யூ லோ, உன்னை கீழவே வச்சுக்கிட்டு, அண்ட் இக்னரண்ட் முட்டாளாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா? And his worshippers, கடவுளை நீ எப்போ பார்த்தாலும் forever God wants to keep you as his worshipper. உன்னை வழிபடுறதுக்காகவே வச்சுக்கிட்டு, உன்னை லோ கீழேயே வச்சுக்கிட்டு, உன்னை முட்டாளாவே வச்சுக்கணும்னு கடவுள் நினைக்கிறாரா? அப்படி நினைப்பாரா கடவுள்? அப்படி நினைக்க மாட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சாப்பிடலாம், உன்னை கோச்சிக்க மாட்டாரு. His worshippers, he knows that in the day you eat thereof your eyes that seem so clear. He knows அப்படின்னா God knows that in the day you eat the fruit. நீ இந்த பகல் நேரத்தில் நீ இதை சாப்பிட்றேன்னு வச்சுக்க. thereof your eyes that seem so clear, so bright. உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கும்? அப்படியே கிளியரா பிரைட்டா இருக்கும். எல்லாமே உனக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப நீ சாப்பிட்டேன்னா கடவுளுக்கு உன்னை கண்ணை பார்த்தோன்னே சொல்லியிருப்பா, ஆஹா நீ சாப்பிட்டுட்டேன்னு அவர் தெரிஞ்சுக்குவார். You eat thereof of your eyes that seem so clear. You are but dim. எப்பயும் டிம்மா சாதாரணமா இருக்கக்கூடிய கண்ணு இதை சாப்பிட்ட உடனே அப்படியே கிளியராகவும் பிரைட்டாகவும் இருக்கும். அதை பார்த்த உடனே கடவுள் தெரிஞ்சுக்குவாரு நீ சாப்பிட்டேன்னு. Shall perfectly be then opened and cleared, and you shall be as God's knowing both good and evil. சொல்றான். You are but dim, shall perfectly, இப்போ உன்னுடைய பார்வை எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்டா இருக்கும். be then opened and cleared. நீ எதை பார்த்தாலும் உனக்கு அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கிளியரா தெரியும். எல்லாம் ஏன்னா அவ்வளோ நாலேஜ் உனக்கு வந்துடும். கிளியர். அண்ட் யூ ஷால் பி ஆஸ் காட்ஸ். நீ கடவுளுக்கு சமமாக மாறிவிடுவாய். யூ ஷால் பி ஆஸ் காட்ஸ் நோவிங் போத் குட் அண்ட் ஈவில். நல்லது கெட்டதை
புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் வந்து நீ கடவுளுக்கு இணையாக மாறிவிடுவாய். as they know that you should be as gods since I as man. நான் எப்படி விலங்காக இருந்து மனுஷனாக இருக்கணும், அது மாதிரி மனுஷனாக இருக்கக்கூடிய நீ கடவுளாக மாறிவிடுவாய், கடவுள் தன்மையை நீ அடைந்து விடுவாய் அப்படின்றான். Internal man is but proportions meet I of brute human. Internal man, இப்ப நான் வந்து brute விலங்கு. If internal man, I am internally, I have the quality of a man, but proportions meet I of brute. ஆனா நான் proportionate பார்த்தா நான் ஒரு விலங்கு, ஆனா internally ஒரு man, ஒரு you of human, நீ மனுஷன், ஆனா internally நீ எப்படி ஆயிடுவ? of gods, கடவுளாக நீ மாறிடுவ. so you shall die perhaps, ஒருவேளை நீ செத்துட்டேன்னு வச்சுக்க, by putting off human to put on God's death to be wished, though threatened which no worse than this can bring. By putting off, so you shall die perhaps, ஒருவேளை நீ செத்துட்டேன்னா நீ சாக மாட்ட. by putting off humanனை to put on God's, கடவுள் தன்மைக்கு மனிதனை உயர்த்தி விட்டு நீ செத்தால் கூட சாக மாட்ட. கடவுளை மனுஷனை நீ கடவுள் தன்மைக்கு உயர்த்தியவளாக நீ மாறிவிடுவாய். human, yet of human God. So you shall die perhaps by putting off human to put on God's death to be wished. அப்போ கடவுள் தன்மையை நீ அடைவராய். அப்படின்னா கடவுள் தன்மையை நீ அடைஞ்சிடன்னு வச்சுக்க, ஆனலாம் இந்த மனுஷ உடல் அழிஞ்சு போயிடும், ஆனா நீ தான் கடவுள் ஆயிட்டிய. அப்ப கடவுளாகக்கூடிய இந்த மனித தன்மையை அழிச்சிட்டு கடவுள் தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த டெத் ஓகே, எனக்கு சாவு வருது, நான் செத்து போறேன், ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் நான் கடவுளாகிறேன்னு வச்சுங்களேன், ஓகே ஐ எம் ரெடி டு டை நவ், அப்படித்தான் ஆகும். அப்ப செத்தாலும் நீ கடவுள் ஆயிடுற, அதனால உனக்கு அதுவும் நமக்கு நல்லதுதான் அப்படிங்கிறான். ஸோ யூ ஷல் டை perhaps by putting off ஹியூமனை வச்சுட்டு டு புட் ஆன் காட்ஸ், நீ கடவுளா புட்டிங் ஆன் ஹியூமன் டு புட் ஆன் காட்ஸ் டெத் டு பி விஷ். அப்போ மனித இனம் போய் கடவுள் தன்மை வரக்கூடிய டெத் டு பி விஷ், அந்த டெத்தை நம்ம விரும்பலாம். தோ threatened with which no worse than this can bring, அதனால இது நமக்கு எந்த விதமான தீமையையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்காது. And what are gods that man may not become as they, participating God like food? The gods are first, and that advantage used on our behalf, that all from them proceeds. I question it, for this fair earth I see. சொல்லலாம். Though threatened, which of no worse than this can bring. So அதனால இதை சாப்பிட்றதுனால எந்த விதமான வருஷம் நமக்கு வராது, எந்த ஒரு தீமையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்காது. And what are gods that man may not become as they, கடவுளை போல மனிதர்கள் மாறக்கூடாது என்று நினைத்தால் அவர்கள்லாம் என்ன கடவுள்? மனுஷனை கடவுளா மாறுறத வேணாம் வெறுக்க கூறான் அப்படின்னாக்க அது என்னையா கடவுள்? வாட் ஆர் காட்ஸ் தட் மேன் may not become as they, அவர்களை போல கடவுளை போல மனிதர்கள் மாறக்கூடாது என்று நினைச்சா அவங்க என்னையா கடவுள்? வாட் ஆர் காட்ஸ் தட் மேன் may not become as they, participating God like food, கடவுள் விரும்புகின்ற மாதிரியான இந்த பழம், இந்த பழத்தை சாப்பிட்டா நம்ம மறுபடியும் ஆயிரும். அப்போ கடவுள் சாப்பிடுகின்ற இந்த மாதிரி பழத்தை நாம சாப்பிடக்கூடாது என்று தவிர்த்து கடவுள் நிலையை அடையக்கூடாது என்று நினைக்கின்ற கடவுள் என்னையா கடவுள்? as they participating God like food, the gods are first, and that advantage use on our behalf, that all from them proceed. Gods are first, கடவுள் தான் first, and that advantage, அந்த advantage use on our behalf, நம் சார்பாக நாம் அதை செயல்படுத்தலாம். that all from them proceed, அவர்களிடமிருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. அப்போ கடவுள்கிட்ட தான் எல்லாமே ப்ரொசீட் ஆகும், நாம கடவுள் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். proceeds. I question it, நான் கேள்வி கேட்கிறேன். I challenge it, நான் சவால் விடுறேன்.
for this fair earth. இந்த அழகான பூமியில் I can see in this fair earth I see warmed by the sun. இந்த சூரியனால் வெப்பமடைகின்ற இந்த எர்த்தில் I can see fair earth. இந்த அழகான பூமியை நான் பார்க்கிறேன். I see warmed by the sun, producing every kind, producing everything. இந்த உலகத்தின் எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்கின்ற அந்த சூரியனுடைய வெப்பத்தை இந்த பூமியில நான் பார்க்கிறேன். Then nothing. பார்க்கிறேன். Then I contribute them nothing. நான் அதாவது சூரியனை கடவுள் மாதிரி சொல்லலாம். இந்த சூரியனுடைய வெப்பம் இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களையும் உருவாக்குகின்ற தன்மை உடையதாக இருக்கு. அது கடவுள் தன்மை. I contribute them nothing to the gods. அந்த மாதிரியான கடவுள் தன்மை உடைய அந்த சூரியனுக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறோம்? நம்ம எதையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. If they all things who enclosed knowledge of good and evil in its tree. Who enclosed knowledge of good and evil. If they they are all responsible for all the things who enclosed knowledge of good and evil. அப்போ the knowledge of good and evil இருக்கு பாருங்க. இந்த மரம் கொடுக்கக்கூடிய இந்த knowledge of good and evil தான் மனுஷனா கடவுளான்றது. கடவுளுக்கு தான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். இப்போ ஏவாளுக்கு என்ன தெரியும்? அவளை சொல்லும் போதே சொல்லினா அது சின்லெஸ். அதுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது, திருட்டுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படித்தானே இருக்க. ஆனா கடவுளுக்கு என்ன தெரியும்? நல்லது கெட்டது தெரியும். அப்ப நீ இதை சாப்பிட்டா நல்லது கெட்டது உனக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இஃப் they are all responsible for things who enclosed knowledge of good and evil in this tree. இந்த மரத்தில் தான் knowledge of good and evil இது என்க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றான். That whose eats thereof forthwith attains. That whose whoever யாராவது eats இந்த பழத்தை சாப்பிட்டால், whoever eats this fruit thereof forthwith attains. attainsனா acquires, அவர்கள் பெறுவார்கள். இந்த மரத்தின் பழங்களை யார் சாப்பிட்டாலும் அவர்கள் எதை பெறுவார்கள்? wisdom, அந்த அறிவை பெறுவார்கள். without they live அப்படின்னா without அதாவது சாப்பிட்டோன்னே அதுவும் வந்துடும். நீ இந்த பழத்தை சாப்பிட்டா without they live அப்படின்னா without anybody's permission, எந்த யாருடைய அனுமதியும் இல்லை. பழத்தை சாப்பிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு குட் அண்ட் ஈவிலை பற்றி உனக்கு அந்த ரீசனிங் பவர் உனக்கு வந்துடும். wisdom without they live and wherein அதில் தான் lies the offense that man should thus attain to know. To know, not to knowledge. So அந்த அறிவைத்தான் man மனுஷன் என்ன பண்ணணும்? should thus acquire attain that knowledge. அந்த அறிவைத்தான் மனிதன் அடைய வேண்டும். அதை இந்த பழத்தின் மூலமாக அவன் அடைந்து விடலாம். what can your knowledge hurt him? அப்படி உனக்கு இந்த நாலேஜ் வந்துருச்சுன்னா இதனால கடவுளுக்கு என்ன நஷ்டம்? வாட் கேன் யுவர் நாலேஜ், உனக்கு இந்த நல்லது கெட்டது பார்க்குற இந்த நாலேஜ் உனக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோ. இந்த உன்னுடைய நாலேஜ் ஹர்ட் ஹிம், ஹர்ட் காட். அது என்ன கடவுளை ஏதாவது எனக்கு இந்த நாலேஜ் வந்துச்சுன்னா அதனால கடவுளுக்கு என்னையா? அது என்ன கடவுளை அடிக்குதா வலிக்குதா கடவுளுக்கு? ஹர்ட் ஹிம் ஆர் திஸ் ட்ரீ இம்பார்ட் அகைன் காட்ஸ் வில். சரி, இந்த பழம் நல்லது கெட்டதை கொடுக்கணும்னு கடவுள் தானே உருவாக்கினாரு, கடவுள் தானே விரும்பி உருவாக்கியிருக்காரு இல்லையா? அப்ப இந்த மரம் உனக்கு கொடுக்குதுன்னா அது கடவுள் விருப்பம். அந்த கடவுள் இந்த பழம் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிற நாலேஜை உனக்கு கொடுக்கணுங்கிறது கடவுள் விருப்பம். அதை சாப்பிட்டா யாரும் உன்னை தடுக்க முடியாது, உனக்கா வந்து சேர்ந்துடும். வாட் கேன் யுவர் நாலேஜ் ஹர்ட் ஹிம் ஆர் திஸ் ட்ரீ இம்பார்ட் அகைன்ஸ்ட் ஹிஸ் வில், காட்ஸ் வில், அகைன்ஸ்ட் காட்ஸ் வில். இஃப் ஆல் பி ஹிஸ், எல்லாமே கடவுள் கொடுத்தது, கடவுள் தான் கொடுத்துருக்காரு. இஃப் ஆல் பி ஹிஸ் ஆர் இஸ் இட் என்வி,
எல்லாம் கடவுளை கொடுத்துட்டு நீ அதை சாப்பிட்டு கடவுளுக்கு இணையாக மாறிட்டா கடவுள் உன் மேல பொறாமை கொள்வாரா? ஆர் இஸ் இட் envy? And can envy dwell, envy இந்த பொறாமையானது dwell in heavenly breast? heavenly breast அப்படின்னா in the heart of God. இந்த envy பொறாமை என்பது heart of God கடவுளினுடைய உள்ளத்துல இருக்குமா? எப்படி கடவுளுடைய உள்ளத்துல இருக்குமா? these and many more இவைகள் அப்புறம் இவைகளை விட பல you goddess of human beings, goddess of human இவைகளை விட many more causes import you need of this fair fruit. இந்த அழகான மரத்திலிருந்து இவைகளை எல்லாத்தையும் உனக்கு இவைகள் வழங்கும். goddess of human, you goddess of human, நீ goddess of human being மனிதர்களில் கடவுளாக நீ மாறிவிடுவாய். reach then and freely taste. அதனால don't hesitate, நீ தயங்காத. reach then நீ அங்க போ and freely taste, you freely eat the fruit அப்படின்னு சொல்லி டெம்ப்ட் பண்ணிட்டார் நம்முடைய சாட்டன். அடுத்து ஏவாள் என்ன செய்கிறா என்ன பண்றாங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.